இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு கப்புள் லவ் சாங்கை வச்சு எப்படி ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது இமேஜஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கப்புளோட இமேஜ் 2 பேர் சேர்ந்துருக்க மாதிரி இமேஜஸை பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 7 இமேஜஸ் நமக்கு வேணும். ஸோ நல்லா நோட் பண்ணிங்க. இந்த 7 இமேஜுமே ஃபஸ்ட்டு நீங்கள் பேக்ரவுண்டை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலைன்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி தெரியாதவங்க மட்டும் கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கும் தனியாக வந்து வீடியோஸ் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான இமேஜஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கடுத்து அடுத்த 2வது தேவை என்னென்னா, நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு உங்களுக்கு எப்பயும் போல் ஒரே ப்ரீசெட்டாக தான் கொடுத்துருக்கேன். அந்த ப்ரீசெட் ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் ஈஸியாக இன்புட் பண்ணுற மாதிரி தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் லிங்க்கை மட்டும் டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து உங்களுக்கு ஆப்பில் இன்புட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க ஒரே ஒரு ப்ரீசெட், அந்த பீட் மார்க்குன்ற ப்ரீசெட் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக நானே கொடுத்துட்டேன். அதாவது சாங்கு, அந்த பேக்ரவுண்டு, அந்த 3D எஃபெக்ட் எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஒன்றையும் நானே கொடுத்துட்டேன். இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேட்குறது என்னென்னா, இந்த ஃபாண்டை சேஞ்ச் பண்ண சொல்லி தான் கேட்டிருக்கோம். இந்த ஃபாண்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு சாங்கோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்க டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க எடிட்டே டெக்ஸ்ட் போங்க. போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கா, ஃபாண்டு பக்கத்தில் ஆரமாக இருக்குது, சின்னதாக ஒன்று இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணால் இல்லை கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபாண்டுன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க ஃபாண்ட்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸு, நான் ஒரு 200 தமிழ் ஃபாண்ட்ஸு, ஒரு 100 இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸு எல்லாமே இன்புட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு லிங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட் மேலே ஜஸ்ட் ஒன் டைம் டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்பில் வந்து இன்புட் ஆயிடும். ஸோ இதே ஸ்டெப்லேயே கரெக்டாக என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்க அந்த ஃபாண்ட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி அடுத்து மூவ் பண்ணால் அடுத்த பீட் மார்க்கில் இருக்க ஃபாண்டு. ஸோ இதே மாதிரி வரிசையாக மூவ் பண்ணி அந்த ஃபாண்ட்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த ஃபாண்டை சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் நாம் எடிட் பண்ண போகிறோம், இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த மீடியா அப்படின்றல போயிட்டு இப்போ நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இமேஜஸ். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க்கு லாஸ்ட் வர போயிட்டு இந்த மாதிரி இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கு அப்புறம் இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா, அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே அப்படியே இழுத்துக்கிட்டே வாங்க. இழுத்துக்கிட்டே வந்து இந்த 3D ஆப்ஷனுக்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3D ஆப்ஷனுக்கு கீழே வந்து செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதை அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த ப்ரெஸ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜை வந்து மாற்றணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இப்போ இந்த இமேஜை டச் பண்ணி அதோட சைஸ் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி கம்மி பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அளவு கம்மி பண்ணிவிட்டு ஸோ சைட்லாம் பிடிச்சி இழுத்து இந்த மாதிரி தேவையான அளவு கம்மி பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போய் அந்த லிரிக்ஸ் எல்லாத்தையும் மறைக்காத அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் மேலே அந்த இதுக்குள்ளே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு இப்போ இதில் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த கீழே இருக்க எஃபெக்ட் போங்க. போயிட்டு இந்த இடத்துல அந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றத போனீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த விப் அப்படின்ற இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு இதில் இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணால் 90 டிகிரியில் வந்து செட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரிசையாக மூவ் பண்ணிட்டே வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஒரு இதில் செட் பண்ணாலே போதும். அதுக்கடுத்து ஃபுல்லாக அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் செட் பண்ணிட்டு இந்த எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த ஃபெதர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக இழுத்து விட்டுங்க. இழுத்துட்டு இப்போ மறுபடியும் இந்த எண்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கீழே இருக்கிறது கட் பண்ணது தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபெதராக வந்து மாறிடும். ஸோ இப்போ வந்து அரேஞ்ச் ஆயிடுச்சா, ஆனதுக்கப்புறம் இப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, அந்த ப்ளூ கலர் வீடியோ. அதை நம்ம அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி கலரில் மாற்றணும். அதை எப்படி மாற்றணும்னா, இந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று பிளாக் கலரில் கொடுத்துருவேன். நீங்கள் சும்மா உங்களுக்கு கண்ணில் பார்த்தா தெரியாது. அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் ஒரு வீடியோ ஒன்று செலக்ட் ஆகும். அந்த வீடியோவில் இப்போ நம்மளோட இமேஜில் இருக்க கலரை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இமேஜில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லோ அடுத்து ப்ளூ தான் இருக்குது. ஸோ அது ரெண்டையும் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா, அந்த வீடியோ டச் பண்ணிட்டு கீழே இருக்க எஃபெக்ட் போங்க. போயிட்டு இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை ஜஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த ஃபஸ்ட்டு கலர் ஒன்று இருக்கா, அதில் போய் நீங்கள் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஆப்ஷன் காட்டுதா கலரு கீழே, அதில் இந்த ட்ராக் பண்ணுறதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட இமேஜில் எந்த கலர் வந்து அதிகமாக இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லோ கலர் தான் வந்து அதிகமாக தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த எல்லோ கலருக்கு மேலே கொண்டு போய் இந்த மாதிரி இழுத்து விட்டு ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிட்டு இப்போ அந்த எல்லோ கலரை நீங்கள் டச் பண்ணல, ஒரு இடத்துல சேஞ்ச் ஆயிடுச்சா, சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த டிக் ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க. டச் பண்ணிட்டு இப்போ ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கலர் 2 அப்படின்ற டச் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இமேஜில் என்ன கலர் அதிகமாக இருக்கோ ஸோ அந்த கலரை செலக்ட் பண்ணினா இந்த மாதிரி நம்மளோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேக்ரவுண்டில் கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ இப்போ ஈஸியாக ஃபஸ்ட் இதில் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சா, இதே ஸ்டெப்லேயே மீத இருக்க எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ ரெண்டாவது இருக்குன்னு சொல்லி கொடுத்துறேன்.
ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த 2 இருக்க பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணி இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இதையும் ஃபஸ்ட்டு கரெக்டாக பீட் மார்க்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே இதை என்ன பண்ணுறேன்னா அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அந்த 3D ஆப்ஷனுக்கு கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி செட் பண்ணிட்டாலே போதும். இந்த மாதிரி வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் நாம் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மொதல் பீட் மார்க்கில் அந்த எஃபெக்ட்டை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி மீத இருக்கலாம் பேஸ்ட் பண்ணலான்னு சொன்னேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த டச் பண்ணி இந்த எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ அடுத்த இருக்க இமேஜுக்கு வந்துருங்க. இப்போ இதை வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த பீட் மார்க்கோட லாஸ்ட்டு போயிருங்க. லாஸ்ட்டு போயிட்டு தான் இந்த இதை நீங்கள் அரேஞ்ச் பண்ண முடியும். லாஸ்ட்டு போயிட்டு அந்த இமேஜை டச் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட்டு பெருசு பண்ணுங்கள். இந்த மாதிரி இதுக்கு இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் இதில் கூட நீங்கள் பெருசு பண்ணி இந்த சைஸையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 0ல் செட் பண்ணாலே போதும். இந்த மாதிரி நமக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து ஈஸியாக செட் பண்ணிட்டேன்னா செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் எந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த 3 டாட்டை டச் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தாலே இந்த மாதிரி கட் ஆயிரும். ஸோ இதுக்கு அடுத்து இப்போ இதில் இருக்க கலர் இந்த இமேஜில் இருக்க கலரை நம்ம பேக்ரவுண்டில் கொண்டுட்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுன்னா அதே மாதிரி அந்த பிளாக் கலர் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரியே எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த 2வது இருக்க எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதுல நம்ம எல்லாம் மேக்ஸிமம் ப்ளூ கலர் தான் இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த 2வது இருக்கிறதுல அடுத்து நீங்கள் அந்த இமேஜில் ஒயிட் கலர் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்கும் அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த பேக்ரவுண்டில் இருக்க வீடியோவை மாற்றிக்கலாம். ஸோ அலாமரன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இதே மாதிரியே மீத இருக்க எல்லா குரூப்லையுமே உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்டில் இருக்க கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அலாமரன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் for watching.